அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் குமஸ்தாவின் பெண் என்ற திரைப்படமாகும். இப்படத்தினை TKS பிரதர்ஸ் தங்களது மூர்த்தி பிலிம்ஸ் சார்பாக தயாரித்திருக்கிறார்கள். இனி இப்படத்தின் கதை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். 1940ஆம் ஆண்டுகளில் பெங்காலி மொழியில் நிருபமா தேவி அவர்கள் எழுதிய சிறப்பு நாவலான அன்னபூர்ணா மந்திர் என்ற நாவலை மையப்படுத்தி இந்தியாவெங்கும் பல நாடகங்கள் பல மொழிகளில் அரங்கேறியிருந்தன. மலையாளத்தில் இந்த நாடகம் அரங்கேறியதை கண்ட TK சகோதரர்கள் தமிழில் இதை படமாக்க முடிவு செய்து ஜெமினி பட நிறுவனத்தின் உரிமையாளர் SS வாசன் அவர்களை சந்தித்து ஆலோசனை பெற்றதுடன் இந்த படத்தின் விநியோகத்தினையும் அவருக்கு வழங்கிவிட்டு படமாக்கினார்கள் TKS சகோதரர்கள். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ராமசாமி என்பவர் குமஸ்தாவாக மணி என்னும் செல்வந்தர் வீட்டில் வேலை பார்க்கிறார். அவருக்கு சரசா, சீதா என்னும் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பொருளாதார சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர் தனது மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் தவிக்கிறார். இந்நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த இன்னொரு செல்வந்தரான ராமுவுக்கு சீதாவை திருமணம் செய்து வைக்க ராமசாமி ஆசைப்படுகிறார். பெண் கொடுக்கவும் சம்மதிக்கிறார். ஆனால் ராமுவோ தாம் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழும் வாழ்க்கையை மேற்கொள்கிறேன், எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், அந்த பெண்ணும் வேண்டாம் என்று மறுத்துவிடுகிறார். வேறு வழியின்றி ராமசாமி தன் மகள் சீதாவை ஒரு வயதானவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அந்த வயதானவர் திடீரென்று இறந்துவிடவே விதவையாகிறாள் சீதா. இதற்கிடையே ராமசாமி குமஸ்தாவாக பணியாற்றிய அந்த செல்வந்தர் மணி சீதாவை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சிக்கிறார். அப்போது அங்கு வந்த ராமு அதனை தடுத்து நிறுத்தி சீதாவை காப்பாற்றுகிறார். இளம் வயதிலேயே விதவை, ஊர் மக்களின் ஏச்சு பேச்சுக்கள் என்று தன் நிலைமையை அறிந்த சீதா வருத்தத்துடன் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறாள். தற்கொலை செய்து கொண்ட சீதாவின் சாவுக்கு தான் காரணம் என்று வருந்துகிறான் ராமு. அதற்கு பரிகாரமாக சீதாவின் தங்கை சரசாவை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கிறான். அப்போது வரதட்சணை பிரச்சனை தலை தூக்குகிறது. ராமுவின் வீட்டில் அனைவரும் குமஸ்தாவின் பெண்ணை மணந்து என்ன சுகத்தை நீ காணப்போகிறாய், அவள் ஏழ்மை பெண், அவளை மறந்துவிடு என்று சொல்கிறார்கள். தனது வீட்டை எதிர்த்து சரசாவை ராமு மணமுடிக்கிறார். இதுதான் இந்த திரைப்படத்தின் கதையாகும். ராமு என்னும் வேடத்தில் கதாநாயகனாக TK சண்முகம் அவர்கள் நிறைவான நடிப்பை வழங்கியிருக்கிறார். அதாவது மிகவும் அமைதி தவழும் முகத்துடன் இப்படத்தில் நடித்திருப்பதாக அன்றைய பத்திரிகைகள் எடுத்துரைக்கின்றன. ஏழ்மை பெண்களை மணக்க செல்வந்தர்கள் முன் வர வேண்டும் என்ற புரட்சிமிகு தோற்றத்தில் மிகவும் அற்புதமாகவே நடித்திருந்தார் TK சண்முகம் அவர்கள். பணக்கார மணியன் வேடத்தில் பசுந்தோல் போர்த்திய புலியாக TK பகவதி வில்லத்தனமான நடிப்பை மிக அற்புதமாகவே வெளிப்படுத்தியிருப்பதாக அன்றைய பத்திரிகைகள் மிக அழகாகவே எழுதியிருக்கின்றன. வேலியே பயிரை மேயும் பழமொழியை நிஜமாக்கியது இவரின் உன்னதமான நடிப்பு. சீதாவாக MV ராஜம்மா அவர்கள் இப்படத்தில் ஏழ்மை பெண்ணாக மிக மிக அழகாகவும் அற்புதமாகவும் நடித்திருக்கிறார். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பெண்ணாகவும் வயதான மாப்பிள்ளையை மணந்து பிறகு அவரையும் இழந்து துடிக்கும் இளம் வயது விதவையாகவும் MV ராஜம்மாவின் நடிப்பு அனைவரையும் அழ வைத்தது என்பதே உண்மை. ஒரு பெண்ணிற்கு முறையான பாதுகாப்பு இல்லாவிட்டால் அவளின் வாழ்வு ஒன்றுமே இல்லை என்பதை எண்ணி எண்ணி கலங்கி அழுது தற்கொலை செய்து கொள்ளும் காட்சிகளில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களையும் அழ வைத்தது MV ராஜம்மா அவர்களின் நடிப்பு. கதாநாயகி குடும்பத்திற்கு உதவும் ஊர் தலைவர் வேடத்தில் KR ராமசாமி அவர்களின் யதார்த்த நடிப்பு படத்தில் பளிச்சிடுகிறது. அது மட்டுமன்றி இந்த திரைப்படத்தில் இன்னொரு கதாநாயகியாக நடித்த MS திரௌபதி சரசு என்னும் வேடத்தில் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். திருமணமாகாத ஏழை பெண்ணாகவும் தற்கொலை செய்து கொண்ட அக்காவின் பாசமுள்ள தங்கையாகவும் நடித்திருக்கிறார். இந்த குமஸ்தாவின் பெண் திரைப்படத்தில் நகைச்சுவை வேடத்தில் PG வெங்கடேஷ் அவர்கள் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். இவரின் நகைச்சுவையின் மூலம்தான் இந்த படத்தில் பலர் சிரிக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் படம் முழுவதும் துயரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இப்படத்தில் PG வெங்கடேஷ் அவர்கள் பாடிய பாறை மானிடா
என்ற பாடல் அன்று மிகவும் பிரபலமானவை. குமஸ்தா ராமசாமியாக சுப்பையா அவர்கள் நடித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் நடித்த இத்திரைப்படத்தை B.N. ராவ் மற்றும் K.V.S. வால் என்ற இருவர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார்கள். T.K. முத்துசாமி வசனத்தை எழுதியிருக்கிறார். இசையை நாராயணன் மற்றும் பத்மநாபன் என்ற இருவர் இணையாக செய்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவை ருஸ்தம் M. இரானி என்பவர் செய்திருக்கிறார். படத்தொகுப்பை T. கோவிந்தன் அவர்கள் செய்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் பணியாற்றிய இந்த குமஸ்தாவின் பெண் திரைப்படம் 16,500 அடியில் எடுக்கப்பட்டு 25/3/1941 அன்று சென்சார் செய்யப்பட்டு 10/5/1941 அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடி வசூலை வாரி குவித்திருக்கிறது இந்த குமஸ்தாவின் பெண் திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இளம் பெண்களை வயதான ஆண்கள் 2வதோ அல்லது 3வதோ மனைவிகளாக திருமணம் செய்து கொள்ள இருக்கும் சூழ்நிலையில் அன்று அவர்களை முற்றுகையிட்டு போராடினார்கள் இளைஞர்கள். அப்படி ஒரு புரட்சியான இளைஞர்களை உருவாக்கியது இந்த குமஸ்தாவின் பெண் திரைப்படம். இந்த படத்தின் போஸ்டர் தமிழில் அச்சடிக்கப்படவில்லை. குமஸ்தாவின் பெண் என்று அச்சடிக்கப்படாமல் கிளர்க்ஸ் டாட்டர் என்று அச்சடிக்கப்பட்டு சுவரொட்டியாக ஒட்டப்பட்டது. இந்த படம் பல ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1974ஆம் ஆண்டு மீண்டும் குமஸ்தாவின் மகள் என்ற பெயரில் இறை இயக்குனர் A.P. நாகராஜன் அவர்கள் இயக்கியிருக்கின்றார். அந்த திரைப்படம் வெளியாகி நன்றாகவே ஓடியிருக்கிறது. அதை அந்த ஆண்டு வரும்பொழுது நமது சினிமா கொட்டகையில் விமர்சனமாக பார்ப்போம். இதுவரை இந்த குமஸ்தாவின் பெண் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.